ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடுகள் பற்றியும் அந்த சத்து குறைபாடுகளை போக்கக்கூடிய ஆரோக்கிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்துலலாம் பெண்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாகிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பெரும்பாலான பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது தான். பொதுவாகவே 40 வயசை கடக்கும்போது தான் பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனால் 36 வயசை தொட்டாலே போதும் பெண்களோட உடல்ல ஒவ்வொரு பிரச்சனையாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 35 வயது பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு, போலிக் அமில குறைபாடு, ஆஸ்டியோபொராசிஸ், தசை சோர்வு அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கிடுது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது அவசியமாகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடும் அதற்கான ஆரோக்கிய உணவும் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும் கோழி இறைச்சி, மீன், கீரை, பீன்ஸ், பச்சை இலை காய்கறிகள், பயறு, தானியங்கள் இதிலெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் கர்ப்பிணிகள் சாப்பிட்றது நல்லது. குழந்தைகளுக்கு தேவையான அயோடின் தாயிடமிருந்து தான் கிடைக்குது. அதனால கர்ப்பிணி பெண்களும் பாலூற்ற தாய்மார்களுக்கும் போதுமான அளவு அயோடின் உட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. தைராய்டு சுரப்பியின் சீரான செயல்பாட்டுக்கும் அயோடின் தான் முக்கியமானது. அதனால கடல் உணவுகள், முட்டை, பால், தானியங்கள் அப்படின்னு அயோடின் நிறைந்திருக்கும்ல அந்த உணவுப் பொருட்களை தவறாமல் சாப்பிட்றது நல்லது. வயது அதிகரிக்கும் போது தசைகள் பலவீனமடைய துவங்கும். அதை தவிர்ப்பதற்கு நாட்டுக்கோழி, மீன், பீன்ஸ், பயிறு, கொழுப்பு நிறைந்த தயிர், பால், பாலாடை கட்டிகள், நட்ஸ், முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய சத்துள்ள உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். நரம்பு திசுக்கள், மூளையின் செயல்பாடு, இரத்த சிவப்பு அணுகளோட உற்பத்திக்கெல்லாம் விட்டமின் B12 அப்படிங்கிற சத்து அவசியமாக தேவைப்படுது. இது எல்லாமே மீன், இறைச்சி, முட்டை, பால், அது மட்டும் இல்லாமல் பால் பொருட்களில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கான சத்துள்ள உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கால்சியம், விட்டமின் டி இந்த உணவுகளை சாப்பிட்றது நல்லது. குறைந்த கொழுப்புள்ள பால், தயிர், பாலாடை கட்டி, கொழுப்பு நிறைஞ்ச மத்தி மீன் போன்ற உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கால்சியம் சத்து அதிகரிக்கும். கால்சியத்தினுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு விட்டமின் டி சத்து தான் முக்கியமானது. இந்த விட்டமின் டியை நேரடி சூரிய ஒளியின் மூலமாக கூட நம்ம பெற்றுக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சத்துள்ள உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதயம், எலும்பு மற்றும் மூளையோட ஆரோக்கியத்துக்கு ஒமேகா 3 தான் அவசியம். கடல் உணவுகள், நட்ஸு, ஆளி விதை, சோயாபீன் எண்ணெய், முட்டை, தயிர், ஜூஸ், பால், சோயா பானங்கள் இதிலெல்லாம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. இந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக இதயம் பலம் பெறும். பழங்கள், காய்கறிகளில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அதை தினைக்கும் சாப்பிடணும். வயது அதிகரிச்சுட்டே போகும்போது ஊட்டச்சத்தோட தேவையும் அதிகரிக்குது. அதனால ஃபுட் சார்ட் ஒன்று தயாரித்து அதற்கேற்ப உணவு பழக்கங்களை பின்பற்றி வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சத்து குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதற்கு எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.